ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி லாலியில் உள்ள 3rd ஃப்ளோரில் நடக்கக்கூடிய ஒரு ரூஃப் ஸ்லாப் காங்கிரீட்டிங்கை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த காங்கிரீட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆர்எம்சி காங்கிரீட் யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து 14 m³ ஆஃப் காங்கிரீட் வந்து நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரூஃப் ஸ்லாப் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் 9க்கு 18 இன்ச் வந்து பீம் கொடுத்துருக்கோம். 5 inches ஆஃப் ஸ்லாப் சைஸ் திக்னஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ மெயின் ராட் 10 mm, டிஸ்ட்ரிபியூட்டர் 8 mm கொடுத்துருக்கோம். பீமில் 5 12 mm, 3 8 16 mm வந்து நம்ம ராட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ காங்கிரீட் போடும்போது நம்ம என்னென்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம காங்கிரீட்டு பாட்டம் வந்து கொடுக்க வந்து ஃபுல்லாக ப்ளேவுட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ சின்ன சின்ன ஜாயின்ஸ் வந்து நம்ம பலகை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளேவுட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பல்ஜிங் வராமல் இருக்கும். ஸோ பட்டம் வந்து ஏதாவது சோத்து பலகையாக இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு பெண்ட் ஆகும். ஸோ ப்ளைவுட் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ காங்கிரீட் நம்ம போடும்போது வைப்ரேட்டர் கண்டிப்பாக போடணும். ஸோ வைப்ரேட்டர் போட்டால் மட்டும்தான் நமக்கு ஷட்டரிங் பிரிக்கும் போது அந்த ஹனிகோம்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ காங்கிரீட்டில் இருக்க ஏர் வாய்ட்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ காங்கிரீட்டு வந்து கலவு தனியாகவும் ஜல்லி தனியாகவும் இல்லாமல் உங்களுக்கு M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட்டுக்கு என்ன ஸ்ட்ரென்த் வரணுமோ வைப்ரேட்டர் போட்டிங்கன்னா மட்டும்தான் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வைப்ரேட்டர் போட்டிருக்கோம். நம்ம எப்பவும் போல் காங்கிரீட் வந்து லெவல் மார்க் வந்து எல்லா இடத்துலையும் லெவல் மார்க் பண்ணணும். ஒவ்வொரு பில்லர்லேயும் வந்து ஸ்லாப் திக்னஸோட காங்கிரீட்டோட டாப் லெவல்னு கண்டிப்பாக வந்து மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம எக்ஸஸ் ஆஃப் காங்கிரீட் வந்து போகாமல் நம்ம ஆர்டர் பண்ண குவான்டிட்டி கரெக்டாக கிடைக்கும்.